வாங்க தெரிஞ்சுக்கலாம் பயனுள்ள தகவல்கள். இப்பெல்லாம் எல்லாருமே லேப்டாப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? அதுவும் பர்டிகுலராக கோவிட்க்கு அப்புறம் தான் அதோட யூசேஜ் அதிகமாகிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கு, ஆஃபீஸ் யூஸ்க்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஆன்லைன் கேம் விளையாடுறதுக்கு, அப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, கெரியர் டெவலப்மெண்ட், இப்படி எல்லா விஷயத்துக்கும் லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஆனால் இந்த லேப்டாப்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு சில டிப்ஸ் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு விஷயம், லேப்டாப்போட ஸ்க்ரீன் மொபைல் ஸ்க்ரீன் மாதிரியே ஈஸியாக டேமேஜ் ஆகிடுங்க. அதனால லேப்டாப்பை யூஸ் பண்ணுறதுக்கு எப்போ கையில் எடுக்கும் போதும் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு லிஃப்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், லேப்டாப்பை ரொம்ப யூஸ் பண்ணாத நேரத்தில் ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறமா அதோட டிஸ்பிளே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 50 செகண்ட்ஸ்க்கு அப்புறமாவது டர்ன் ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சார்ஜரை ஒரு நாள் ஃபுல்லாக லேப்டாப்போட கனெக்ட் பண்ணி வைக்காதீங்க. அதோட பேட்ரி சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும். சார்ஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இமீடியட்டாக டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுடுங்க. லேப்டாப் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சரியாக டர்ன் ஆஃப் பண்ணாமல் அடிக்கடி ஸ்லீப் மோடில் விட்டுட்டிங்கன்னா அதுவும் பேட்டரியை டேமேஜ் பண்ணிடும். ஸோ கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா லேப்டாப்பில் தேவையில்லாத ஃபைல்ஸு, அப்ளிகேஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், லேப்டாப், டெஸ்க்டாப், மொபைல் ஃபோன் இப்படி எதுவாக இருந்தாலும் அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதில் இருக்க சாஃப்ட்வேரை அடிக்கடி அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. லேப்டாப்பை எப்போ யூஸ் பண்ணாலும் ரொம்ப க்ளீனான பிளேஸில், டஸ்ட் ஃப்ரீ சர்ஃபேஸில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, லேப்டாப்பை மடியிலையோ இல்லை ஹார்ட் சர்ஃபேஸ்லையோ வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இதனால் லேப்டாப்க்கு ஏர் சர்க்குலேஷன் கிடைக்காம பேட்ரி ஓவர் ஹீட் ஆகிட்டு லேப்டாப்போட மற்ற பார்ட்ஸ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் லேப்டாப் யூஸ் பண்ணும்போது ப்ராப்பர் வென்டிலேஷனில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பயனுள்ள தகவல்களை வழங்கியது நான் உங்கள் ஜாய்ஸ்.